என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் குடும்பத்தை காப்பாற்றும் அளவிற்கு என்ன நடந்துவிட்டது என்று தானே என் குழந்தை யோசிக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் இப்பொழுதும் உனக்கு மிகுதியான வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குடும்பத்தில் சில விஷயங்களை இன்னும் 2 நாட்களுக்குள் செய்துவிட்டால் உன் குடும்பமே இனி எப்பொழுதுமே கதிகலங்கி நிற்கும் என்று அங்கே ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு உன் குடும்பத்திற்காக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் யாராக இருக்க முடியும், எதற்காக இது போன்று செய்கின்றார்கள் என்பதனையும் எப்படி உன் தாயானவள் நான் தாங்க முடியாமல் போகின்றேன் என்கின்ற தகவலை உனக்கு தெரிவிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். இந்த அம்மா அடிக்கடி உன்னை தேடி வருவதனால் நீ உதாசீனப்படுத்தி விடாதே. உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா என் குழந்தையே. சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுதெல்லாம் சற்றென்று அந்த விஷயத்திற்காக நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்ற தெளிவு உனக்கு கிடைத்துவிட்ட பிறகுதான் எதிலுமே சரியாக முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளுமே சரியாக இருக்காது. ஆத்திரத்தில் எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளுமே சரியாக இருக்காது. அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே சற்று நிதானமாக யோசித்து விட்ட பிறகுதான் நீ எடுக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் கவனமாக இரு. உனக்கென்று நடக்கும் சில விஷயங்கள் நீயாக யோசித்து பார்க்கும் பொழுது எதனால் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்று உன்னை எப்பொழுதுமே சிந்தித்து வைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா. மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தாயேயானால் நம் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமாக இருப்பதை கண்டு நீயும் ஆச்சரியப்படத்தானே செய்கின்றாய். கஷ்டமே இல்லை என்று மற்றவர்கள் சொல்கின்றார்கள், ஆனால் நான் மட்டும் என் கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இதை நீ யோசித்து பார்த்தாயேயானால் இப்பொழுது உன் தாயானவள் நான் உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோமோ அந்த விஷயமாகவே நம் வாழ்க்கை மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படியானால் ஒருவர் நான் நன்றாக இருக்கின்றேன், எனக்கு கஷ்டம் என்பது எதுவுமே இல்லை என்று அவர்கள் சொல்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் ஏதேனும் ஒரு வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு விலகி செல்லும் என் குழந்தையே. ஆனால் கஷ்டம் தொடர்ந்து வருகின்றது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றது என்று சொல்ல சொல்ல மேலும் உன்னை பிரச்சனைகள் சூழ்ந்து வந்து துரத்தி கொண்டிருப்பதை நீ உணர்கின்றாய் அல்லவா. அப்படியானால் இந்த தாயானவள் சொல்ல வருவது என்ன, ஏதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சிந்திக்கின்றாயா? அந்த எண்ணங்களைத்தான் உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே. இந்த நேரத்தில் நீ மிகுந்த கவனத்தோடு செய்ய வேண்டும். உன்னோடு இருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உனக்கு நன்மைகளாகத்தான் வந்து செல்லும் என் குழந்தையே. நீ மறந்து விடாதே. எதையும் நினைத்து உனக்கான நல்ல விஷயங்களை, நல்ல வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையாக மாறும் பொழுது நீ யோசிக்கின்ற விஷயங்கள் தெளிவோடு இருக்க வேண்டும். நீ எப்பொழுதுமே இப்படியே சிந்தித்து கொண்டிருப்பதனால்தான் உன் வாழ்க்கையை கேலிக்கூத்தாக இவர்கள் நினைத்து விட்டார்கள். வேண்டுமென்று உனக்கு சோதனைகள் இவர் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என்ன செய்து உன் வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் இப்பொழுது
உன் வாழ்க்கையில் முழுமையாக மாற்றிவிட நினைத்து விட்டார்கள். என் குழந்தையே, நடக்கின்றது உன் தாயானவள் பார்த்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, உன்னை அவர்களுக்கு பகடையாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய நடவடிக்கைகளை அவர்கள் எதிராக திருப்ப முயற்சி செய்கின்றார்கள். நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்குமே அவர்களுடையதாக மாற்ற நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது உன்னை உயர்த்தி பேசுவது, அவர்களுக்கு தேவைப்படாத பொழுது உன்னை தாழ்த்தி பேசுவது மட்டுமே தன்னுடைய குணமாக அவர்கள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக எதையும் நீ செய்வது கடினம்தான். தன்னுடைய உயிரை தவிர மற்றவர்களின் உயிர் அவர்களுக்கு பெரிதாக இல்லை. தன்னுடைய வாழ்க்கையை தவிர மற்றவர்கள் வாழ்க்கையை பற்றி கவலை இங்கு யாருக்குமே இல்லை. என் குழந்தையே, நீ அவர்களை நினைத்து கவலைப்படாதே. இந்த விஷயத்தில் உனக்கு ஒரு விஷயத்தினால் நன்மைகள் கிடைக்கின்றது என்றால் அது எத்தனை பேர் வாழ்க்கையை அளித்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. அதனால் யாருக்கும் என்ன நடந்தாலும் அதை அவர்கள் சிந்திப்பதே இல்லை. தன்னுடைய உணர்வு அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள், அவ்வளவுதானே தவிர மற்றவர்களை நோக்கிய சிந்தனைகள் ஒரு நாளும் ஒரு துளி அளவும் இல்லை. இதையெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ பட்ட எத்தனையோ வேதனைகளுக்கு எல்லாம் இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்னும் அவர்களினுடைய ஆத்திரம் அடங்கவில்லை. என் குழந்தையே, இன்னும் 2 நாட்களுக்குள் உன் குடும்பத்தில் இது போன்ற ஆபத்துகளை விளைவிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை நாம் எளிதாக விட்டுவிடலாமா? நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் இந்த அம்மா நான் இன்று அதை எப்படி தடுத்து நிறுத்தப் போகின்றேன் என்பதனையும் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். தெளிவாக கேள் என் குழந்தையே. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், அதிலும் வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள் இங்கிருந்து இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? பெரிய ஒருவர் இருப்பதனால்தான் உன் குடும்பத்தை நெருங்க முடியவில்லை. அவர்கள் எல்லா விஷயங்களிலும் தலையிடுவதனால்தான் எந்த விஷயத்திலும் இவர்களால் தலையிட முடிவதில்லை. இவர்கள் என்ன செய்தாலுமே அது அவர்களினுடைய முயற்சியினால் தோற்று போய்விடுகின்றது. அவர்களினுடைய காலம் முடிந்துவிட்டால் எல்லாம் தானாக முடிந்துவிடும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். அதற்காகத்தான் இன்று இந்த விஷயத்தை அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்து திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதான் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இவர்கள் நினைத்த விஷயம் நிச்சயமாக நடக்காது. ஏனென்றால் உன் தாயானவளுக்கு அது தெரிந்துவிட்டது அல்லவா? உன் அம்மாவிற்கு தெரிந்துவிட்ட பிறகு இது சாத்தியமற்றது. இருந்தாலும் இந்த அம்மா நான் உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு காரணம், யாராக இருந்தாலும் எப்பொழுதுமே சற்று கவனத்தோடு தான் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் சாதிக்க துடிக்கும் பொழுது அதை சாதிப்பதற்கு நாம் என்ன செய்து மனநிலையை இருக்க வேண்டும் என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் நினைத்தது எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்களை பொறுத்துதான் என் குழந்தையே. அதற்காக நீ எதற்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதி பராசக்தி போற்றி போற்றி.